ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் வாங்கும் போது எத்தனை வயசு உள்ளவராக இருந்தார்? எத்தனை வயசு? 30 வயசு இல்லைங்களா? லூக்கா சுவிசேஷத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இயேசுடைய வாழ்க்கை வரலாறுல 3 இடத்துல சொல்லியிருக்கு. ஒன்று, இயேசு குழந்தையா இருக்கும்போது, அதாவது 8வது நாள் யூதருடைய முறைப்படி விருத்த சேதனம் பண்ணுவதற்காக கோயிலுக்கு என்ன செய்வாங்க? கொண்டு போவாங்க. 8வது நாள் அப்படின்னு லூக்காவில் கரெக்டாக எழுதிக்கு 8ன்னு போட்டிருக்கு. 8வது நாள். அதன் பிறகு 12வது வயசுல தான் எருசலேமில் இருக்க தேவாலயத்தில் இயேசு என்ன செய்கிறாங்க? காட்டுறாங்க. அதுக்கப்புறம் எங்கே, அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்னு தெரியல. நமக்கு தெரியும் இயேசு எங்கே வளர்ந்தார்? நாசரேத்தில். பிறந்தது பெத்லகேமில். அவர் முழுக்க முழுக்க வாழ்ந்தது எங்கே தான்? நாசரேத்தில் தான். ஊழியம் ஆரம்பித்த பிறகு அவர் அந்த தேசம் முழுவதும் சுற்றி திரிந்தார்னு நம்ம பார்க்குறோம். அப்போ 8வது நாள் என்று சொல்லியிருக்கு. அடுத்து 12வது வருடம் சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகு 30வது வருஷம். சரிங்களா? இந்த 12க்கும் 30க்கும் இடையில எத்தனை வருஷம் இருக்கு? 18 வருஷம் இருக்கா? இந்த 18 வருஷம் வாழ்ந்த நாட்கள் தான் ரொம்ப முக்கியமான நாட்கள். அதை மறைபொருளாகவே இருக்கு. ஆமா இல்லைங்களா? இப்ப 12க்கும் 30க்கு இடையில 18 வருடங்கள் இருக்கு. அந்த 18 வருட காலங்கள் தான் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாய் அவர் நடந்து கொண்டார். அல்லேலூயா. அதுல ஊழியத்துல ஒரு பகுதி அது. சரிங்களா? இப்ப இயேசு என்ன செஞ்சிட்டாரு? யோர்தான் நதியில வந்து ஞானஸ்நானம் வாங்கி விட்டார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்து என்ன செய்யல, அவருக்கு வந்து சேரல. சில பேர் நினைக்கிறாங்க ஞானஸ்நானம் எடுத்தாப்புல மட்டும் பரலோகத்துக்கு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அது தவறு. ஞானஸ்நானம் எடுத்த உடனே என்ன செய்ய முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அப்படி ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரலோகத்துக்கு போகணும்னா ஞானஸ்நானம் கொடுக்கும் போதே ஒரு 5 நிமிஷம் அவங்க அப்படியே முக்கி வச்சுட்டா ரொம்ப நேரம் இல்லை. எதுக்கு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் அமுத்தி வச்சுக்கிட்டா என்ன ஆயிரும்? முடிஞ்சு போய் பரலோகத்துக்கு போயிடலாம். அப்படி இருந்திருந்தா அது அல்ல. இது விசுவாச வாழ்க்கையுடைய துவக்கம். விசுவாச வாழ்க்கையில துவக்கம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிராவிட்டால் தேவராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான். அப்ப இது ஒரு குழந்தை பிறந்த உடனே எப்படி ஜலத்துல அந்த குழந்தையை சுத்தம் பண்றீங்களோ, எப்படி அந்த குழந்தை கழுவி அந்த குழந்தையை தூய்மைப்படுத்துறீங்களோ, அதனுடைய நிழலாட்டம் தான் எது? ஞானஸ்நானம். அடுத்த லெவல் இருக்கு. அடுத்த நாள் பெந்தகோஸ்து நாள்ல 120 பேர் மேல ஆவியானவர் என்ன செஞ்சார்? அக்கினிமயமா இறங்கி வந்தார். அதன் பிறகு அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் என்ன செஞ்சது? ஏற்பட்டது. சரிங்களா? இப்ப இயேசு நமக்கு ஒரு முன் மாதிரியா இருக்கிறார். நமக்கு மாடல் சொல்லுவாங்கல்ல, எனக்கு ரோல் மாடலா? ரோல் மாடல். நமக்கு ரோல் மாடல் யார் தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அப்ப அவர் நமக்கு பின் வைத்து போன காரியங்களை மாத்திரமே நாம செய்ய கடனாளியா இருக்கிறோம். அதுக்கு கட்டுப்பட்டவங்களா இருக்கிறோம். தான் சுய இஷ்டத்துக்கோ சுய சிந்தைக்கோ எந்த காரியம் என்ன செய்யக்கூடாது? வேத வசனத்தை திருச்சி பேசக்கூடாது. இன்னைக்கு நிறைய பிரசங்கிமார்களை பார்க்குறீங்க, செய்திகளை பார்க்குறீங்க, யூடியூப்ல பார்க்குறீங்க, வலைத்தளங்களை பார்க்குறீங்க, நிறைய செய்திகள். அவர்கள் இயேசுவை சொல்லுகிறார்கள் தவிர இயேசு உபதேசத்தை என்ன சொல்ல மாட்டேங்கிறாங்க. இயேசுவை எப்படி அவங்க காட்டுறாங்க? அற்புதம் செய்கிறவராகவும் அடையாளங்கள் செய்கிறவராகவும் சுகம் ஆக்குகிறவர்களாகவும் பிசாசுகளை துரத்துகிறவர்களாகவும் இதை சொல்லியே மக்களை இயேசுவை அறிமுகப்படுத்தி வைக்கிறார்கள். அது மட்டும் அவர் காரியம் அல்ல. எல்லாரும் நித்திய ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும்? வர வேண்டும். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னவைகளை அவர்கள் கைகொள்ளும்படி என்ன செய்ய உபதேசம் பண்ணுங்கள் என்று இருக்கு. இதுக்காக தான் இப்படி காட்டணும். உபதேசத்துல என்ன இருக்கும்? பாவ மன்னிப்பு இருக்கும், ரட்சிப்பு இருக்கும், மேன்மை இருக்கும், இல்லைங்களா? இதுதான் பரலோகத்துக்கு போகிற வழி. இன்னைக்கு அநேக பிரசங்கியார்கள் அதை சொல்லுவது இல்லாமல்
இயேசு உனக்கு அற்புதம் செய்வார், உன் வியாதி எல்லாம் நல்லாகும், உனக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் தீரும், நீ ஆசீர்வாதமா இருப்ப, பொருளாதாரம் இல்லாதவங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும். இப்படி அவரை ஏதோ ஒரு பகுதியை மாத்திரம் சொல்லி 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 தங்கள் மேன்மை அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். சரிங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றுட்டார். ஞானஸ்நானம் பெற்றாச்சு. ஞானஸ்நானம் பெடுத்தோன்னு ஒரு சூப்பர் வீட்டுக்கு போய் ஒரு விருந்து என்ன செய்யல, வைக்கல. உடனே இயேசுவை ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போயிட்டாராம். எங்க கொண்டு போனாருமா? வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். எதற்காக கொண்டு போனார்? நீங்க லூக்காவில் பார்க்கிறோம். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரே அவரை எங்க கொண்டு போயிட்டாரு? வனாந்தரத்துக்கு கொண்டு போனார் என்று வேதம் எழுதியிருக்கிறது. அப்ப ஞானஸ்நானம் எடுத்த உடனே என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன இருக்கு? சோதனைகள் இருக்கு. அதை ஜெயிக்கிறதுக்கு வழியை ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே ஆவியானவர் பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு, பிசாசியை ஜெயிப்பதற்கு எங்க கொண்டு போனாரு? வனாந்தரத்துக்கு கொண்டு போனார் என்று நீங்க லூக்காவில் தெளிவாக பார்க்கலாம். அருமைக்குரியவர்களே, இப்ப மத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. 4:1 நீங்க மத்தேயிலும் அதே வார்த்தை சொல்லி இருக்கு பாருங்க. அப்பொழுது இயேசு 4:1 அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால், நல்லா கவனிச்சுக்கிடுங்க, பிசாசினால இவர் சோதிக்கப்படணும். யார் கொண்டு போறாரு? ஆவியானவரால எங்க கொண்டு போறார்? வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். அல்லேலூயா. பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, பிசாசியை ஜெயிப்பதற்காக ஆவியானவர் தாமே இயேசு எங்க கொண்டு போனாரு? வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அப்ப ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் பிசாசியை முதலாவது என்ன செய்ய வேணும்? ஜெயிக்க வேண்டும். பிசாசு என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். பிசாசு என்று சொன்ன உடனே 2 கொம்பு வச்சுக்கிட்டு வருவான், கருப்பா ட்ரெஸ் போட்டு வருவான். ஒரு சிலர் பார்த்தா கருப்பா வருவான்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு, வெள்ளைன்னா வெள்ளை, அப்படியே வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு முடியெல்லாம் கெண்ட காலுக்கு போட்டுக்கிட்டு அப்படியே என்ன செய்யுமா நடந்து வரும். இப்படி சொல்றாங்கல்ல. பிசாசின்னு சொன்னா 2 சொல்றாங்க. ஒன்னும் அப்படி சொல்லுவாங்க, இன்னொன்னு இப்படி சொல்ல. சில பேர் கிராமத்தில் இருக்கிறவங்க நாய் மாதிரி குறுக்கு போச்சு, பன்னி மாதிரி குறுக்கு போச்சு, அந்த மாதிரி வந்துச்சு, இப்படிலாம் என்ன செய்வாங்க, அவங்க பாட்டி தாத்தா சொன்னதெல்லாம் மைண்ட்ல ஏத்து வச்சுக்கிட்டு இவங்க ஏதோ ஒன்று பார்த்துருப்பாங்க. அவங்க சொன்னதை 2ஐயும் சேர்த்து குழைச்சி, பழைய சோறு புது சோறையும் குழைச்சி அடிச்ச மாதிரி என்ன செய்வாங்க, அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப பிசாசினால சோதிக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, பிசாசை ஜெயிப்பதற்கு யார் அனுமதி கொடுக்கிறாரு? யார் கொண்டு போறாரு? ஆவியானவரே அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். வனாந்தரத்துக்கு போன இயேசு செய்த வேலை என்ன நீங்க பாருங்க. 2வது வசனம். சரி, 2ஆம் வசனத்தில் நிறுத்துவான். அவர்கள் என்ன செய்தார்? உபவாசம் எடுத்த உடனே வனாந்தரத்துக்கு கொண்டு போயிட்டாரு. அங்க போன என்ன நடக்குது? உபவாசம். எத்தனை நாள்? 40 நாள் உபவாசம் இருந்தார். புசியாமலும் குடியாமலும் இருந்தார். அப்ப பிசாசை ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? உபவாசம் அதிகம் தேவை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க 5ஆம் அதிகாரத்தை மத்திய 5 பாத்தீங்கன்னா உபவாசத்தை குறிச்சாங்க. அதுக்கு பேர் மலை பிரசங்கம் சொல்லுவோம். அந்த மலை பிரசங்கத்துல சில பேர் ஜெபிக்கிறதுல வித்தியாசமா ஜெபிக்கிறத நீங்க பாக்குறீங்க. சில பேர் என்ன செய்வாங்களா, எப்படி ஜெபம் பண்ணுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம். அன்றியும் மாயக்காரரை போல் இருக்க. நீ ஜெபிக்கிற உன் ஜெபம் எப்படி இருக்கக்கூடாது? மாயக்காரர். அந்த நாட்களில் இருந்த சில பேரை அடையாளம் காட்டுகிறார். மாயக்காரரும் அவங்களும் ஜெபம் பண்றாங்க. நீ ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யக்கூடாது?
மாயக்காரரை போல ஜெபம் பண்ணக்கூடாது. அப்போ ஒரு கூட்டம் இருந்துச்சு அந்த நாட்கள்ல, மாயமாக ஜெபம் பண்ணுகிற ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவர்கள் என்ன செய்வார்களாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்துகளில் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அப்ப உன் ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீ உபவாசிக்கும் போது உன் அறை வீட்டுக்குள்ள என்ன செய், போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அறை வீடுனா நம்ம இதயத்துல அந்தரங்கத்துல இருக்கிற பிதாவை நோக்கி கூப்பிடும்போது வெளியரங்கமா என்ன கொடுக்கிறாரு, பதில் கொடுக்கிறார். இயேசு இப்படி சொன்னதுனால இயேசு யாரு மாதிரி ஜெபம் பண்ணி இருக்க மாட்டாரு, மாயக்காரரை போல ஜெபம் பண்ண இருக்க மாட்டார். அந்த மாயக்காரங்க அடையாளம் எப்படி, அவங்க எப்படிலாம் ஜெபம் பண்ணுவாங்களாம், மனுஷர் காணும்படியாக ஜபாலயங்களிலும் வீதிகளிலும் ஆமா சந்துகளிலும் என்ன செய்வாங்களா, ஜெபம் பண்ணுவார்கள். அவர்கள் பேர் தான் என்னது, மாயக்காரர்கள். மற்றவர்கள் நம்மளை கண்டு பெருமையா நினைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்கள். அப்படி நீ ஜெபிக்க கூடாதுன்னு சொல்றார். இரண்டாவது காரியம் பாருங்க, 7ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளை போல, ஆமா ஆமா ஆமா, இரண்டாவது யாருமா ஜெபம் பண்ணக்கூடாதா, அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள் அப்படியே அஞ்ஞானிகள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் பார்த்தா, வளவளா கொல கொலான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஜெபத்தில் என்ன இருக்காது, ஒரு நிறைவு இருக்காது. எந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று தெரியாம அவங்க மனசுல என்னெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அஞ்ஞானிகளை போல நீங்க என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. எலியா என்பவன் நம்மை போல பாடு உள்ள மனுஷனாய் இருந்தும் எப்படி ஜெபித்தான், கருத்தாய் ஜெபித்தான். அவன் ஜெபம் கர்த்தர் கேட்டு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபம் எப்படி இருக்க கூடாது, அஞ்ஞானிகளை போல இருக்கக்கூடாது. அஞ்ஞானிகளை நீ எப்படி அடையாளம் காட்டுறது, அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று நினைக்கின்றார்கள். அதிகமாக ஜெபிச்சா நம்ம ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்வார், கேட்பான். அப்படி நீங்க என்ன அப்படி என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்க கூடாது என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து மறுபடியும் 2ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்தார். எப்படி இருந்தாரா, 40 நாள் எப்படி இருந்தாரு. இது ஞானசானம் எடுத்த உடனே நடக்கிற சம்பவம். விளங்குதுங்களா? இன்னைக்கு அருமைக்குரிய பிள்ளைகள் இன்னைக்கு ஞானசானம் என்ன செய்யிருக்காங்க, எடுக்க போறாங்க. அதன் பிறகு உங்க வீட்டுக்குள்ளேயோ வனாந்தரத்தோ 40 நாள் உபவாசம் இருங்கன்னு நான் சொல்ல போறது இல்லை. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னொரு வருஷம் போட்டு ஃபர்ஸ்ட் நான் எங்கே போகணும், காலேஜுக்கு போகணும். அந்த கேப்பில் தான் ஞானசானம் எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். தம்பி நினைப்பாரு, நீங்கள் ஒரு நாள் லீவு கிடைச்சதே பெரிய விஷயம் பாஸ்டர். அது வெள்ளிக்கிழமை லீவு கிடைச்சா ஞாயிற்றுக்கிழமை என்ன கிடைக்காது, லீவு கிடைக்காது. எப்படியோ நான் சொல்லிட்டு ஞானசானம் எடுக்கிற வந்திருக்கிறேன். நீங்கள் ஞானசானம் எடுத்த உடனே 40 நாள் உபவாசம் இருங்க சொன்னால் என் வேலையா என்ன செஞ்சிடும், போயிடும். அப்படித்தானே இருக்கு மனசுல. அப்படி சொல்ல போறதில்ல. ஆண்டவர் நமக்கு ஒரு பார்முலா என்ன செய்தார், காட்டி இருக்கிறார். அல்லேலூயா. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 40 நாள் ஏன் குறிப்பா சொல்லிருக்கு? இப்போ ஒரு மண்டலம்னா எத்தனை நாள், 40 நாளா, 48 நாள் ஒரு மண்டலம். சரி, அப்படி 48 நாள் வச்சிருக்கலாம், அல்லது ஒரு 3 மாசம் வச்சிருக்கலாம், ஒரு 90 நாள், இல்ல ஒரு 60 நாள் என்ன செஞ்சிருக்கலாம் வச்சிருக்கலாம், இல்ல ஒரு 50 நாள் வச்சிருக்கலாம், இல்ல ஒரு மாசம் ஒரு 30 நாள் வச்சிருக்கலாம். என்ன இது 2 மாசத்துலயும் கணக்கு சேராம மாச கணக்கு பார்த்தா 2 மாசம், 40 நாள் பார்த்தால் 40 நாள். எதற்காக இந்த 40 நாள் இயேசு உபவாசம் இருந்தார் என்று நீங்க தெரிஞ்சுக்கிறது அவசியமான ஒரு காரியம். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான் யாத்ராகம புஸ்தகம். யாத்ராகம புஸ்தகத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே மோசே என்ன செய்தார், இரவும் பகலும் 40 நாள் என்ன செய்தார், உபவாசம் இருந்தார் என்று 24:18 நீங்கள் பார்க்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 24:18. சீக்கிரம் வாசிங்க. என்னுடைய தலைப்புக்குள்ளவே நான் போகல. இது மோசே சீனாய் வனாந்தரத்துல மேலே ஏறி போகிறார். அங்க ஆண்டவர் அவனை வர சொன்னார். மோசே எங்க போறாரு, மேகத்து நடுவிலே பிரவேசித்தான். ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலை மேல் இருந்தான். அல்லேலூயா.
இரவும் பகலும் மலை மேல் இருந்தான். இரவும் பகலும் என்று கரெக்டா சொல்லி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இன்னொரு வசனம் நீங்க பாருங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 19:8 எலியான்னு சொல்லக்கூடிய தேவ மனிதன் எசபேலுக்கு பயந்து சூரச்செடி கீழே படுத்திருக்கும். இந்த சம்பவங்கள் தெரிஞ்ச சம்பவங்கள் தான். சூரச்செடியில படுத்திருக்கும் போது தேவ தூதன் வந்து அவனை எழுப்பி அவனுக்கு ஆகாரம் கொடுத்து, எப்பா எதுக்கு இங்க நீ படுத்துக்கிட்டு இருக்க, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குன்னு சொல்லி முடித்து விட்டார். 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எலியா எழுந்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரே பெண்ணும் தேவ பர்வதம் மட்டும் நடந்து வந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எலியாவை குறித்து தெரிய நமக்கு பார்த்திருக்கிறோம். மோசேவை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப இயேசுவை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே மோசே 40 நாள் தேவனுடைய பர்வதத்தில் இருந்தான். இயேசு 40 நாள் வனாந்தரத்தில் ஜெபம் பண்ணினார். எலியா 40 நாள் என்ன செய்தார்? ஓரேப்பு மட்டும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து வந்தான். அப்படிதான் இருக்கு. இந்த 3 பேருடைய ஒற்றுமை பாத்தீங்களா? இந்த 3 பேருமே அந்த 40 நாள் முடிக்கிற இடம் ஒரே இடம் தான். எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா, தெரியுமா? இந்த 3 பேர் முடித்த இடம். எலியா அங்கே ஆரம்பித்து எங்க வந்தாரு? தேவ பர்வதம் மட்டும் வந்து முடித்தான். அந்த இடம் தான் இயேசு ஜெபம் பண்ணின இடம். அந்த இடம் தான் மோசே ஜெபம் பண்ண இடம். விளங்குதுங்களா? இந்த 3 பேர் முடிக்கிற இடம் அதுவே அந்த இடமாக காணப்பட்டது. அல்லேலூயா. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டுடைய பிரதிநிதி இந்த 2 பேரை தான் சொல்லுவார்கள். பழைய ஏற்பாட்டுடைய பிரதிநிதி, அந்த பழைய ஏற்பாடு புஸ்தகம் இருக்குல்ல, 39 புஸ்தகம் இருக்கா? 39 புஸ்தகத்தினுடைய 39 புஸ்தகத்தினுடைய பிரதிநிதி. ஒரு 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 புக்கு எழுதும் போது அந்த புக்கு யார் பிரதிநிதி என்று சொல்லி அந்த இருக்கும்ல, எழுதுனது யாரு, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இருக்கும்ல, அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டுடைய புஸ்தகங்கள், அந்த பழைய ஏற்பாட்டுடைய பிரதிநிதி மோசேவும் எலியாவும். ஏனென்றால் மோசே எழுதுனது புஸ்தகம் வேதத்துல இருக்கு. ஆதியாமம், யாத்திராமம், லேவியராகமம், எண்ணாகம், உபாகம், இதெல்லாம் யார் எழுதுனது? மோசே எழுதுனது. விளங்குதுங்களா? தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் வந்தாலும், சின்ன தீர்க்கதரிசிகள் பெரிய தரிசிகள் நிறைய பேர் இருந்தாலுமே அதுல வந்து பிரதானமா சொல்லப்பட்டது எலியாவை குறித்து தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பழைய ஏற்பாட்டுடைய பிரதிநிதிகள் 2, புதிய ஏற்பாட்டுடைய பிரதிநிதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு வரும்போது தேவன் அவர்களுக்கு கொடுத்த வேத பிரமாணம் எங்க தான் கொடுத்தது? இந்த இடத்துல கொடுத்தது. விளங்குதுங்களா? எங்க கொடுத்தது? இந்த சீனாய் பர்வதத்தில் தான், இந்த மலையில தான் என்ன செஞ்சது? ஆண்டவர் அந்த கட்டளைகளை கொடுத்தார். அப்ப பழைய ஏற்பாடுடைய பிரதிநிதி அவராக காணப்படுகிறார். அருமைக்குரியவர்களே, ஆகையினாலதான் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. மத்தேயு 17:2. மத்தேயு ஆனார் 3ஆம் வசனம். அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார். அல்லேலூயா. இது எத்தனையோ முறை நீங்க படிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. ஆனா ஏன் மோசேவும் எலியாவும் அந்த மறுரூப மலைக்கு ஏன் வர வேண்டும்? இந்த மலை எது தெரியுமா? அதே மலைதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பரிசுத்தவான்கள் எத்தனையோ, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டவன், அவன் ஏன் அங்க வரல? நோவா எவ்வளவு பெரிய மனுஷன், அவனே அந்த இடத்துக்கு வரல? தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னாரே, அவன் ஏன் வரல? ஏன் மோசேவும் எலியா மட்டும் அங்க வரணும்? இவர்கள் தான்
முழு வேதத்தினுடைய பிரதிநிதிகளா காணப்பட்டார்கள். அல்லேலூயா. அவங்க 3 பேரும் உபவாசம் 40 நாள் என்ன செஞ்சிருக்காங்க. ஏன்னா எலியா குறித்து பார்க்கும்போது அந்த அப்பத்தினுடைய பலத்தினால் இரவும் பகலும் 40 நாள் நடந்து தேவ பர்வதத்தில் வந்து சேர்ந்துட்டான். 40வது நாள் பர்வதத்தை வந்து சேர்ந்துட்டான். அது தேவனுடைய சித்தம் இல்லை. அது 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 இன்னொரு சப்ஜெக்ட். ஆண்டவர் அங்கே அவனை வர சொல்லலை. அவன் சாப்பிட்ட உடனே ஏதோ எமோஷனாக அவன் பாட்டு என்ன செய்கிறான், நடந்து வந்துட்டான்னு நம்ம பார்க்குறோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எங்கே முடித்தாரோ அங்கே தான் இயேசு 40 நாள் என்ன செய்கிறாரு, உபவாசம் இருக்கிறார். மோசேவும் அங்கதான் உபவாசம் இருக்கிறார். அங்கதான் 40 நாள் தேவனோடு அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தார் பார்க்கிறோம். சரிங்களா? இந்த 3 பேர் தான் புதிய ஏற்பாட்டுடைய அந்த மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 3 பேர் சங்கமிக்கிறார்கள். பேதுரு சொன்னா, ஐயா இங்க உமக்கு ஒரு கூடாரமோ, மோசேக்கு ஒரு கூடாரமோ, எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே என்ன செஞ்சிருவான், டேரா போட்டுருவான் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இவங்க 2 பேர் வந்ததுக்கு நோக்கம் அங்கே அங்கே டேரா போடுவதற்காக அல்ல, வருகிற நாட்கள் நடக்க வேண்டிய சம்பவங்களை நினைவு கூறுவதற்காக, சம்பாஷணை பண்ணுவதற்காக அந்த இடத்துல அவங்க என்ன செய்தாங்க, வந்திருந்தாங்கன்னு பார்க்கிறோம். அருமைக்குரியவர்களே, அப்ப இயேசு ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு, 40 நாள் உபவாசமும் இருந்துட்டார். சரிங்களா? இந்த கூட்டம் ஞானஸ்நானம் கூட்டம் இன்னைக்கு உபவாச கூட்டம். இதை முடிஞ்சோன்னு என்ன கொடுக்க போறோம், ஞானஸ்நானம் கொடுக்க போகிறோம். சரிங்களா? இப்ப 40 நாள் உபவாசம் இருந்த உடனே அவருக்கு என்ன வந்துருச்சு, மிகுந்த பசி உண்டாயிற்று. என்ன வந்துச்சு, பசி. ஒரு நேரம் நீங்க உபவாசத்துக்கு வாங்கன்னு சொன்னா கூட 2 பிஸ்கட் பாயிட்டு அழித்துட்டு வந்துடுறது. சாப்பாடு தானே சாப்பிடக்கூடாது, பிஸ்கட் சாப்பிடலாம்ல. 2 பாக்கெட்டு சாப்பிட்டுட்டு 1 கிளாஸ் பால் குடிச்சிட்டு வந்துடுறது. அது நீ சாப்பிட்ற சாப்பாடை விட அதிகமானது. 40 நாள் இருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும், மிகுந்த பசி உண்டாயிற்று. சரிங்களா? மிகுந்த பசி உண்டாயிற்று. இப்ப இவர், நீங்க நினைக்கிறீங்க எல்லா நேரத்திலும் இயேசு தெய்வமாகவே இந்த பூமியில இருந்தார் என்று சொல்லி. இல்லை கர்த்தருடைய பிள்ளையே, அவர் தேவகுமாரனாகவும் இருந்தார், மனுஷகுமாரனாகவும் இந்த உலகத்தில் இருந்தார். அந்த சந்தர்ப்பத்தை நீங்க தான் என்ன செஞ்சிடணும், டிவைட் பண்ணிக்கணும். அற்புதங்கள் செய்யும் போது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் செய்யும் போது அவர் தேவகுமாரனா இருந்தார். பசி வந்தது, தாகம் வந்தது, களைப்பு வந்தது, கண்ணீர் வந்தது. இப்ப அவர் யாரா இருந்தார், மனுஷகுமாரனாக இருந்தார். இந்த பூமியிலே அந்த 3 வருஷ காலம் அவர் ஊழிய நாட்களில் இப்படிதான் அவர் இருந்தார் என்று நம்ம வேதத்துல உன்னிப்பாக பார்க்கிறவங்க அதை கவனிக்க முடியும். சரி, இப்ப இவருக்கு மிகுந்த என்ன உண்டாயிற்று, பசி உண்டாயிற்று. அப்பொழுது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பிசாசு வந்து நிற்கிறான். உங்க தேவை என்ன, உங்க பிரச்சனை என்ன என்று 2 பேருக்கு தெரியும். கணக்கு பார்த்தா 3 பேர் தெரியும். ஒன்னு உங்களுக்கு, இன்னொன்னு ஆண்டவருக்கு, இன்னொன்னு பிசாசுக்கு. நம்முடைய குறை நிறை 3 பேருக்கு சம்பந்தப்பட்டது. ஒன்னு நம்ம, 2வது ஆண்டவர், 3வது பிசாசு. ஆண்டவருக்கு எப்படி தெரியுமோ அதே போல பிசாசுக்கும் நம்முடைய குறை என்ன, நிறை என்ன, நம்ம எதிர்பார்ப்பு என்ன, நமக்கு என்ன காரியங்கள் தேவைப்படுகிறது, இதெல்லாம் யாருக்கு தெரியும், பிசாசுக்கு தான் தெரியும். இப்ப ஆண்டவர் உதவி செய்வதற்கு முன்னாடியே, பிதாவிய தேவன் உதவி செய்வதற்கு முன்னாடியே பிசாசு என்ன செய்யறான், வேக வேகமா வர்றான். நல்லது செய்யற மாதிரி வர்றான், நல்லது செய்யற மாதிரி வர்றான். சில நினைப்போம்ல, அவ்வளவு தூரம் பாசமா இருந்தாரு, அவரு வரல, இவங்க பாருங்க எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் இவங்க தான் முன்னாடி வந்தாங்க, இவங்க தான் முன்னாடி வந்தாங்க, என்ன ஏன்னு சொல்லி விசாரிச்சாங்க, அவங்க பாருங்க வரவே இல்லை, அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்கல்ல. ஆனா இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டான பிறகு அந்த பசியை போக்குவதற்கு பிதாவாகிய தேவனுக்கு தெரியுமா தெரியாதா, தெரியும். ஆனா ஆண்டவர் இங்க உதவி செய்வதற்கு முன்னாடி, செயல்படுவதற்கு முன்னாடி யாரும் வந்து நிக்கிறா, டக்குன்னு வந்து பிசாசு நிக்கிறான். உபவாசம் முடிச்ச உடனே நம்ம நினைக்கும், உபவாசம் ஜபம் முடிச்ச உடனே ஓஹோண்டு நான் என்ன செய்ய போறேன், வாழ போறேன், பயங்கர ஆசீர்வாதம் வரப்போகுது,
எந்தெந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கோ அடைக்கப்பட்ட கதவெல்லாம் திறக்கப்பட போகுது. நான் பாரு, இந்த 40 உபவாசத்துக்கு பிறகு நான் இருக்கிற இடமே வேற. வேலூர் ஜெயிலோ சென்ற ஜெயிலோ எனக்கே தெரியாது, இருக்கிற இடமே வேற. அப்படிலாம் ஒண்ணு இல்லை. இயேசு கிறிஸ்து உபவாசம் முடிச்சு உடனே யார வந்து நிக்கா? அப்பொழுது இவர் போகல, இவர் இருக்கிறது யார் வர்றா? சோதனைக்காரன். பிசாசுக்கு ஒரு பேர் என்ன இருக்கு? சோதனைக்காரன் ஒரு பெயர். எத்தனையோ பெயர் இருக்கு அவனுக்கு. வள்ளி சர்ப்பம், பழைய பாம்பு, பிசாசு, சாத்தான், லூசிபர், இப்படி நிறைய கிரிச்சிக்கிற சிங்கம், திருடன், கொலைகார, கொலை பாதகன், இப்படி பிசாசுக்கு நிறைய பேர்கள் இருக்கு. அதில் ஒரு பேர் என்னது? சோதனைக்காரன். இயேசு அவன் இருக்க இடத்துக்கு போகல. இது உபவாசம் முடித்தவொடனே யார் வந்து நிக்கிறா? சோதனைக்காரன் வந்து நிக்கிறான். உங்க வாழ்க்கையில சோதனை வந்து உங்க முன்னாடி நிக்கலாம். ஒரு சோதிக்கிறதுக்கு ஒரு சில காரியங்கள் வரலாம். ஆண்டவர் விட்டுட்டார், ஆவியானவர் விட்டுட்டார். ஏன்னா இவர் அவனை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. இதற்காக தான் ஆவியானவர் இவரை வனாந்தரத்துக்கு என்ன செய்தார்? கொண்டு போனார். கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவுக்கு இந்த 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 4ஆம் அதிகாரத்துல இந்த காரியங்கள் உங்களுக்கு அனைத்து தெரியும் காரியங்க தான். இயேசுவுக்கு வந்த சோதனைகளை நம்ம சொல்லுவோம். இது வெறும் சோதனை மட்டும் சொல்லி கடந்து போக கூடாது. இதுல 3 விதமான தன்மைகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு 3 விதமான நிலைகளிலே சோதனை வந்தது. 3 நிலைகளான சோதனை. அது ஒவ்வொன்றாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். முதலாவது, சோதனைக்காரன் வருகிறான். அப்போதைக்கு அவருக்கு என்ன தேவை என்று யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். ஏன்னா பசியா இருக்கிறாரு, 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. என்ன சாப்பிடணுமோன்னு மனசு என்ன செய்யுது? அடிச்சுக்கிறது. நாக்கெல்லாம் நமங்குது. அப்படித்தானே? ஒரு நாள் நீங்க உபவாசம் இருங்க, 2 நாள் உபவாசம் இருங்க, என்னத்தை சாப்பிடுமோ போல இருக்கும். இருக்கவா இருக்காதா? என்னமாச்சும் ஒன்று வாங்கி சாப்பிடணும். கடையில் போய் ஒரு கடல மிட்டாய் என்ன செய்யணும்? வாங்கி சாப்பிடணும். ஒரு சுண்டல் சாப்பிடணும். ஏதாச்சும் ஒன்று சாப்பிடணும் போல ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அது நமக்கு ருசியா இருக்குமா இருக்காதெல்லாம் ரெண்டாவது. ஏதாவது ஒன்று என்ன செய்யணும்? சாப்பிடணும்னு சொல்லி உள்ளத்துல இருக்கும். சரிங்களா? இப்ப 40 நாள் உபவாசம் முடித்த உடனே அவர் பசி உண்டாயிற்று. இந்த பசி யாருக்கு தெரிஞ்சிருச்சு? பிசாசுக்கு தெரிஞ்சு அந்த நேரத்தில் உனக்கு ஆடு தர்றேன், மாடு தர்றேன், நீ பெரிய உனக்கு பங்களா தரேன்னு கேட்கல. ஏன்னா அந்த நேரத்துக்கு அது என்ன வராது? பொறுத்து வராது. உனக்கு நல்ல வேலை வாங்கி கொடுக்குறேன், உனக்கு நல்ல வேலை வாங்கி கொடுக்குறேன், உனக்கு சம்பளம் மாசம் 1 லட்சம் ரூபா அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துக்கு பொருந்துமா? பொருந்தாது. அந்த நேரத்துக்கு எது பொருந்தும்? சாப்பாடு தான். உன் தேவை என்னவென்று பிசாசுக்கு தெரிந்ததுனால அதையே பயன்படுத்தி உங்களை வஞ்சிச்சு ஆண்டவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட பிசாசுடைய வார்த்தை கீழ்ப்படியும்படி வச்சுடுவான். நல்லது செஞ்ச மாதிரி செஞ்சு உன் வாழ்க்கையில பொல்லாப்பட்ட செஞ்சிருவான், செய்திருவான். கர்த்தருடைய பிள்ளைய, ஏன்னா இயேசுக்கு அப்படிப்பட்ட சோதனை தான் முதல் சோதனை வந்தது. அங்க என்ன சொல்றான் பாருங்க. அவரிடத்துல வந்து நின்று, இந்த கல்லுகள் அப்பமாக்கும்படி சொல்லும் என்றான். அவரையும் கொஞ்சம் உயரத்துல வைக்கிறான். வச்சு, நீங்க தேவனுடைய குமாரன் தானே, நீங்க எதுக்கு பட்டினியா இருக்கணும்? இப்பவே உங்க உடம்புல இருக்கிற நீர்ச்சத்தெல்லாம் குறைஞ்சிருச்சு, நாக்கெல்லாம் வறண்டுருச்சு, கண்ணெல்லாம் குழியாயிருச்சு, உங்களுடைய ஸ்கின் எல்லாம் என்ன ஆயிருச்சு? ஒட்டிக்கிருச்சு. நீங்க மலை மேல இருக்கிறீங்க, நீங்க இறங்கி ஊருக்குள்ள போறதுக்குள்ள என்ன ஆகும்? ரொம்ப நீங்க சிரமப்படுவீங்க. நீங்க தான் கடவுளாச்சே, நீங்க தான் தேவகுமாரனாச்சே. இங்க பாருங்க எத்தனை கல்லு கிடக்கு பாருங்க, எத்தனை கல்லு கிடக்கு பாருங்க. அந்த கல்லு எல்லாம் ஒரே வார்த்தை அப்பமா சொன்னா என்ன செஞ்சிடும்? அப்பமாயிரும். ஆண்டவர் வார்த்தைக்கு வல்லம் இருக்கா இல்லையா? வல்லம் இருக்கு. நீங்க சொன்னா அந்த கல்லெல்லாம் அப்பமாயிரும். ஏன்னா இவனுக்கு தெரியும், வனாந்தரத்துல 40 வருஷ காலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எங்கிருந்து கொடுத்தார்? ஆகாரம் வானத்திலிருந்து கொடுத்தார். அல்லேலூயா. வானத்திலிருந்து என்ன கொடுத்தாரு? மன்னாவை கொடுத்தார். அப்படி உங்களால முடியும். 40 வருஷம் சுமார் 32 லட்சம் என்று சொல்றாங்க. புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் என்று கணக்கு இருக்கு. ஆனா
சரித்திர ஆய்வாளர் சொல்றாங்க சுமார் 32 லட்சம் ஜனங்கள் வந்தாங்க. 32 லட்சம் ஜனங்களுக்கு 40 வருஷம் ஆகாரம் கொடுப்பது சாதாரண விஷயமா? வனாந்தரத்துல மேல இருந்தானே நீங்க மன்னாவை அனுப்பிதானே ஆகாரத்தை கொடுத்தீங்க. இது பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதனால சொல்றான், உங்க வார்த்தையில வல்லம் இருக்கு, நீங்க தேவகுமாரனாச்சே, இந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாக்கும்படி சொன்னீங்கன்னா அப்பமாயிரும், நீங்க சாப்பிட்டுட்டு எப்படி போகலாம்? தெம்பா போகலாம். இந்த இடத்துல நீங்கள் நான் இருந்தா என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா? பார்க்குறியா, நான் இப்போ தேவகுமார் இல்லைன்னு நினைக்கிறியா? என் வார்த்தைக்கு வல்லம் நினைக்கிறியா? இதோ இந்த கல்லுகளாம் அப்பமாகட்டும் அப்படி சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருக்கோம்? அப்பங்கள் ஆயிருக்கும். இவர் சாப்பிட்டு இருக்கலாம், தெம்போட மலையிலிருந்து இறங்கி வந்திருக்கலாம். அப்ப என்ன ஆயிரும்? பிசாசுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்ச மாதிரி ஆயிரும். பிசாசு வார்த்தை என்ன ஆயிரும்? ஆமா, அன்னைக்கு ஆதாம் ஏவாள் தனியா சுத்திக்கிட்டு இருக்க போது அங்கேயும் ஒரு பழத்தை கொடுத்துதான் அவன் நாடகத்தை என்ன செஞ்சான்? ஆரம்பிச்சான். சாப்பாடு தான், அங்கேயும் சாப்பாடு தான், இங்கேயும் சாப்பாடு தான். விளங்குதுங்களா? அங்கேயும் சாப்பாடு சாப்பிட்டால. ஆண்டவர் சொன்ன ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சாப்பிட வேண்டாம் என்று சொன்னதை அவள் சாப்பிட்டதுனால, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட பிசாசு வார்த்தை கீழ்ப்படிந்ததுனால அவங்களுக்கு என்ன சாபம் வந்து தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டா. அதே பார்முலாவை தான் இயேசு கிட்ட காட்டுறான். அவன் புத்தி என்ன செய்யாது? மாறவே மாறாது. அவன் புத்தி மாறவே மாறாது. ஏன்னா இயேசுவுக்கு ஒரு பேர் உண்டு, இரண்டாம் ஆதாம் என்று சொல்லி. அல்லேலூயா. இயேசுக்கு என்ன பேர் உண்டு? இரண்டாம் ஆதாம். முதல் ஆதாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால முழு உலகம் சபிக்கப்பட்டது போல, இரண்டாம் ஆதாமாகிய இயேசு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால என்ன உலகத்தை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். சரிங்களா? அங்கேயும் சாப்பாடு காமிச்சுதான் தேவனை விட்டு அவர்கள் விலகி போகும்படி செய்தான். அதே ப்ராப்பர்ட்டி தூக்கிட்டு தான் எங்க வர்றான். இந்த கல்லுகள் என்ன ஆக்குங்க? அப்பமாக்குங்க. அப்ப ஆண்டவருக்கு பதில் சொன்னார், மனசு அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான்? மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி நம்ம அந்த பகுதியில் என்ன செய்யறோம்? ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை எங்க இருக்குன்னா ஸ்தோத்திரம் உபாகத்துல அந்த வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை ஆண்டவர் நினைப்பூட்டி சொல்லுகிறத பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறதுனா சரீரத்துக்கு உண்டான சோதனை. வகுறு எங்க இருக்கு? வகுறு எங்க இருக்கு? சரீரத்தில் தான் இருக்கு, உடம்புல இருக்கு. இது சரீரத்துக்கு உண்டான சோதனை. நான் சொன்னேன், இயேசுக்கு சோதனையை சொல்லி ஒரே லைன்ல கடந்து போக கூடாது. அந்த ஒரே சோதனைக்குள்ள 3 விதமான சோதனை. இந்த சோதனை சரீரத்துக்கு உண்டான சோதனை. சில பேர் வேலைக்கு போவாங்க. என்னக்கா வேலைக்கு போயிருக்கீங்களா? அண்ணா வேலைக்கு போயிருக்கீங்களா? ஆமாப்பா, ஒரு ஜான் வகுறு இருக்க, ஒரு ஜானு வகுறு இருக்க. வேலைக்கு போய் தானே. அப்ப இங்க வேலைக்கு போறதே எதுக்காக? அந்த ஒரு முளை வகுத்துக்காக தான். ஒரு ஜான் வகுத்துக்காக தான். பசி மட்டும் இல்லைன்னா நாடே என்ன செய்யாது? நாடே இந்த இதே சுத்தாது, அப்படி நின்றோம். ஒரு உலகமே வந்து இயங்காது. ஏன்னா பசி வந்தாதான் நமக்கு வேலைக்கு போவோம், காசு வாங்குவோம், அரிசி வாங்குவோம், அரிசி வாங்குறதுக்கு நெல் வரும். எல்லாம் இந்த பசியில் தான் இருக்க தவிர, பசி மட்டும் மனிதனுக்கு இல்லைன்னா ஒரு வேலைக்கும் போக மாட்டான். அவனுக்கு என்ன இருக்கு அவசியம்? ஒரு ஜோலிக்கும் போக வேண்டிய விஷயமே கிடையாது. அப்ப இயேசுவுக்கு எதை கொண்டு வர்றான்? சரீரத்துக்கு உண்டான சோதனை. அது அந்த சமயத்துக்கு ஏற்ற சோதனை. சரீரத்துக்கு இந்த நேரத்தில் சரீரத்துக்கு என்ன தேவையோ சாப்பாடு, ஆதாம் ஏவாள் கிட்ட கொண்டு வந்த அதே பார்முலாவை இயேசு கிட்ட கொண்டு வரோம். சரீரத்துக்குரிய ஒரு சோதனை. நம்முடைய வாழ்க்கையிலும் சரீரத்துக்குரிய சோதனைகள் என்ன செஞ்சிருக்கு? நிறைய வந்திருக்கிறத நீங்க மறந்து போக வேண்டாம். இன்னைக்கு கூட நேரத்தில் எந்திரிக்கும் சொல்லி படுத்திருப்பீங்க, ஆனா 7 மணிக்கு தான் என்ன செஞ்சீங்க? எந்திரிச்சிங்க. சரீர சோதனை. என்ன செய்ய முடியல? என்ன கை தட்டுறியா? ஈ அடிக்கிறியா? சோத்திரம். பாருங்க, நம்ம சர்ச்சை ஈ அடிக்கிற நிலைமை வந்துருச்சு. ஈயா கொசுவா? ஸ்தோத்திரம். அருமைக்குரியவர்களே, ஸ்தோத்திரம். அப்ப நம்ம சரீரத்தில் அன்றாட ஒரு சோதனை. இப்ப உட்கார்ந்துருக்கும் போது சில பேர் என்ன செய்ய முடியல? உட்காரவே முடியல. ஆமா ஆமா ஆமா.
வேற சபைகளுக்கு போனா சும்மா 20 நிமிஷத்துல முடிச்சிடுவாரு. இங்க போனா 2 மணி நேரம் என்ன செய்யறாரு? சொற்பொழிவு ஆத்துன்னு ஆத்துறாரு. எங்களால உட்காரவே என்ன செய்யல முடியல. மேல உட்காராங்க, கீழே உட்காராங்க, கீழே உட்காராங்க, மேல உட்காராங்க. ஏன்னா சரீரத்துல என்ன இருக்கு? சில பலவீனம் இருக்கு. அந்த பலவீனத்தை ஜெயிச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமா ஆமா ஆமா. சரீரம் மண்ணுல வந்த சரீரம் எங்க போயிரும்? மண்ணுக்கு போயிரும். மண்ணுக்கு போயிரும். இந்த சரீர தேவைகளை நம்ம எவ்வளவோ என்ன செய்யறோம்? சேமித்து வைக்கிறோம். அப்படிதானே? சரீர தேவைகளை ஒரு 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 பெரிய பணக்காரர் பேர் நினைச்சான், எல்லாத்தையும் இந்த வெள்ளாமை பூமி எல்லாம் அவனுடைய பண்டக சாலைகளை தானியமெல்லாம் சேர்த்து வச்சு ஆத்மா பார்த்து பேசினானா, ஆத்மாவே நீ என்ன செய்ய? புசித்து குடித்து இளைப்பாரு, உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு தேவையான எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டேன்? நான் குடோன்ல சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னானா. ஆண்டவர் என்ன சொன்னாரு? புத்தி இல்லாதவனே. ஏன் அப்படி சொன்னாரு? சேர்த்து வச்சது வகுத்துக்காக. வகுத்துக்காக சேர்த்து வச்சுட்டு அவன் எதை பார்த்து பேசினா? ஆத்மாவுக்கு பார்த்து பேசினா. இவனுக்கு புத்தி இருக்கா இல்லையா? சொன்னார் ஆண்டவர், இன்னைக்கே நீ சாக போற, செத்துட்டீனா நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்கு ஆகும் என்று சொல்லி சொன்னதை பார்க்கிறோம். அருமைக்குரியவர்களே, முதல் இயேசுவுக்கு வந்த சோதனை சரீரத்துக்குரிய சோதனை. நீங்க ஸ்தோத்திரம் எபிரியர்ல 3வது பார்த்தீங்கன்னா, அவர்தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் பாடுபடுகிற அனைவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சோதிக்கப்பட்டார், இயேசு பாடுபட்டார். இன்னைக்கு நமக்கு சோதனை வருது, பாடும் வருது. பாடு சோதனை நமக்கு வரும்போது பாடுகளையும் சோதனைகளையும் ஜெயிச்ச ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுவாங்க, நான் படுற கஷ்டம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? என்னுடைய உபத்திரம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது? என்னுடைய கஷ்டத்தை உங்களுக்கு என்ன தெரிய போகுது சொல்றாங்கல்ல. ஒருவேளை மனிதனுக்கு தெரியாம இருக்கலாம், உன்னுடைய உபத்திரம் உன் பாடுகள் எல்லாம் என் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இயேசுவுக்கு வந்த முதல் சோதனை எந்த சோதனைமா? சரீரத்துக்குரிய சோதனை. இன்னைக்கு சரீரத்தில் நமக்கு என்ன இருக்கு? சோதனை இருக்குதான் செய்யும். இயேசு சரீரத்தை ஜெயித்தார். நீங்கள் நானும் ஜெயிக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் நமக்கு பார்முலா, நமக்கு முன்னாடி ஒரு அடையாளமாக அவர் தான் காட்டிவிட்டு போயிருக்கிறார். ஆகையினாலே அவருடைய பிள்ளைகளா நாம் இருக்கிறபடினாலே நாமளும் ஜெயிப்போம். ஆமென். சொல்லுங்க, அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நாமளும் ஜெயிப்போம். எதை எதை நீங்க சொல்ல சொன்னீங்க? சொன்ன சோதனை வா சரீரத்தை. நான் சொன்னதா என் சரீரம் கேட்கணும். சரீரம் சொன்னதை நான் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. நீங்க பாருங்க, நம்ம சரீரத்துடைய அதோடைய சூழ்நிலை எப்படி, அதோடைய மெத்தட் இருக்குன்னா, நீங்க கண்ணை எப்படி இறுக்க மூடி பயங்கரமாக கண்ணை கட்டிட்டு நீ கண்ணை மூடிக்கிட்டு சாப்பாட்டை நீங்க பிணைஞ்சிங்கன்னா கை ஆட்டோமேட்டிக் எங்க வந்துடும்? வாய் கரெக்டா போயிடும். இது ஒரு மெத்தேடு. இது ஒரு மெத்தேடு. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? சரீரத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? ஜெயித்தார். ஆமென். கர்த்தர் நாமம் உண்டாகட்டும். நமக்கும் சரீரத்தில் சில என்ன வரலாம்? பாடுகள் வரலாம், சில பலவீனங்கள் வரலாம். அது இந்த பூமியில நம்ம என்ன செய்யறதுனால இருக்கிறதுனால சில பாடுகள் பலவீனங்கள் வருவது இயல்பான காரியம்தான். இயேசு ஜெயித்தது போல நாமளும் ஜெயிக்க வேண்டும். ஆமென். 2வது சோதனை உங்களுக்கு தெரியும். 5வது வசனம். நிறுத்தி அது கீழே இருக்க நீ கீழே குதியும் அப்படிலாம் சொல்லிட்டு வர. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் நான் அதெல்லாம் சொல்ல வரல. இப்ப 2வது சோதனை, பிசாசு இயேசுவை எங்க கொண்டு வைக்கிறான்? பரிசுத்த நகரம். அந்த நாட்கள் பரிசுத்த நகரம் எது அவங்க இது பண்ணிக்கிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க? எருசலேம். அப்படித்தானே? எருசலேம் தான் அவங்களுக்கு பரிசுத்த நகரம், மகா நகரம் அப்படிலாம் வேதத்தை சொல்லி இருக்கு. இங்க முதலாவது பார்க்கிறோம், பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயம். தேவாலயம் அந்த நாட்களில் முழு இஸ்ரவேல் தேசத்திலையும் ஒரே ஒரு ஆலயம் இருந்தது. அது எங்க இருந்தது?
எருசலேமில் இருந்தது. நம்ம அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், யூதர்கள் இருக்கிற எல்லா இடங்களிலும் ஜெப ஆலயங்கள் இருந்தது. எருசலேமில் மட்டும்தான் தேவாலயம் இருந்தது. இந்த தேவாலயத்திற்கு தான் முழு உலகத்தில் இருக்கிற யூதர்கள் எல்லாம் அந்த பண்டிகை காலங்களில் எல்லாம் ஆண் மக்களும் என்ன செய்வாங்க, அங்க வந்து அங்க பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, ஸ்தோத்திர புளிப்பில்லாத பண்டிகை, இப்படி 7 பண்டிகைகளை அங்க என்ன செய்வாங்க, கொண்டாடிட்டு வருவாங்க. இப்ப பரிசுத்த நகரம்னு பார்த்துட்டோம், 2வது தேவாலயம் சொல்லி பார்த்துட்டோம். அப்படின்னா அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? அந்த ஊர் எந்த ஊர்? எருசலேம். விளங்குதுங்களா? எருசலேம்ல கொண்டு வந்தாச்சு, தேவாலயத்துக்கு கொண்டு வந்தாச்சு. தேவாலயத்தில் கொண்டு வந்ததோடு மட்டுமல்ல, உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, ஒரு செங்குத்தான ஒரு பாறையில நிறுத்தி, ஆலயத்துடைய உயரமான இடத்துல நிறுத்தி சொல்றான், நீர் இங்கிருந்து குதியும், இங்கிருந்து குதிச்சினா நீங்க தான் கடலுடைய பிள்ளையாச்சே, உங்களை குறித்து வேதத்தில் எழுதியிருக்க, தூதர்கள் வந்து உங்க பாதம் கல்லில் இடராமல் கரங்களில ஏந்துவார்கள் எழுதியிருக்குல்ல, ஆகையினால இங்கிருந்து நீங்க என்ன செய்யுங்க, குதிங்க சொல்லியிருந்தா நீங்கள் நானா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஏன் பிதா மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லையா? இப்ப பாரு, தலைகளாத்தான் தொங்க போகிறேன்னு சொல்லி சொன்ன சொல்ல மாற மாட்டான் கோட்டச்சாமி, அப்படித்தானே குதிச்சிருப்போம் நம்மளா இருந்தா. ஏன் ஆண்டவரை பிசாசு அந்த உயர்வான செங்குத்தான பாறையில் கொண்டு போய் நிறுத்தினா யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. யாருக்கு சொல்லி இருக்கேன் நான், தெரியா? இந்த சோதனை ஆத்துமாவில வந்த சோதனை. ஆத்துமா என்றால் என்ன? எண்ணங்கள். நம்ம மனசுல நம்ம நினைக்கிறோம்ல, எண்ணத்துக்கு பேர் தான் ஆத்துமா. ரொம்ப பேர் ஆத்துமானா அரிசி மாவு, கோதுமை மாவு, புழுங்க மாவு, அது போல இது ஒரு மாவா இருந்தாலும் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம், வீதி பிரசங்கம். மனம் திரும்புங்கள், பரலோக சமயத்திற்கு உன்னை உலகம் முழுவதும் ஆதாயப்படும், உன்னுடைய ஆத்துமா நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன, ஆத்துமா வெளியேற பெற்றது, அப்படி இப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். ஒரு கிழவி வந்து காலையில பணியாரம் சுடுற கிழவி, பணியாரம் சுட்டு தான் அது என்ன செய்யும், அதோட பிழப்பத்தை நடத்தும். அந்த கிழவி கேட்டுக்கிட்டே இருந்து கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த மைக்கு பிடிச்சி பேசணுங்கிட்ட சொல்லிச்சான், தம்பி ரொம்ப நேரமா மாவு சொன்னீங்களே, நானும் எத்தனையோ மாவெல்லாம் போட்டு பணியாரம் சுட்டு வித்துக்கிட்டு இருக்கிறேன், நீ சொன்ன அந்த ஆத்துமான்னு சொல்லி அது எங்க தம்பி விற்கும், அது கொண்டு வந்து பணியாரம் சுட்டா அந்த பணியாரம் ருசியா இருக்குமா அப்படின்னு கேட்டுச்சான். ஏன்னா ஆத்துமா என்றால் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. ஆத்துமா என்றால் எண்ணங்கள், நம்ம எண்ணம் தான் ஆத்துமா. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்த அவங்க லாபம் என்ன? ஜீவனுக்கு ஈடாக மனசு எண்ணத்தை கொடுப்பான். உங்க நினைவுகள் எங்க இருக்கோ, உன் இதயம் அதாவது உன் பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் என்ன இருக்கு, உன்னுடைய இதயம் இருக்குன்னு சொல்ற. இதயம்னா அப்படியே இங்க வெட்டிட்டு போய் வைக்கிறது கிடையாது, எண்ணங்கள் தான். சொல்லுவாங்களா, நான் எங்க இருந்தாலும் என்னுடைய நினைப்பெல்லாம் எங்க இருக்கு, அத்தான் மேலேயே இருக்கு. அத்தான் சாப்பிட்டாரா, சாப்பிடலையா, எங்க போனாரு, இது டீ குடிக்கிற நேரமாச்சு, அப்படியா சொல்லி டீ குடிக்கிற நேரமா டீ குடிச்சாரா, போண்டா சேர்த்து சாப்பிட்டாரா. சில பேர் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்தாலும் அவங்க நினைப்பு எங்க இருக்கும், ஆமா நல்ல கவனத்தோடு இருந்தா இங்க இருக்கும், இல்லைன்னா வெளியே சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆள் இங்க தான் இருப்பீங்க, உங்க நினைவு மட்டும் எங்க இருக்கும், அது எங்க சுத்துதோ, அது எங்க தான் போயிட்டு வருதோ. அப்படியே கோயம்புத்தூர், கேரளா, மதுரை, கோயில்பட்டி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு என்ன செஞ்சிருது, வந்துடுது இல்லைங்களா? எண்ணங்கள், ஆத்துமாவுக்கு பேர் தான் எண்ணங்கள், சரிங்களா? எண்ணங்கள் தான் ஆத்துமா. இங்க ஆண்டருக்கு வந்த 2வது சோதனை ஆத்மாவில் வந்த சோதனை. எப்படின்னு கேட்கீங்களா? இவர் ஒரு யூதர். யூதர்களுக்கு யூத ஜனங்கள் வாழ்க்கை வரலாறு தெரியுமா தெரியாதா? அது இயேசுவுக்கு என்ன செஞ்சிருக்கோம், நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம 1947 நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கிச்சு. இந்த சுதந்திரம் வாங்குறதுக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்க சில பேர். நம்ம இந்தியாவில் பல மாநிலங்களில், தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க, சுதந்திரக்காக போராடி இருக்கிறாங்க.
அந்த 47 அது சொன்ன உடனே ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் 15 தானே, ஆகஸ்ட் 15 வந்தோம் என்ன வரும்? அந்த சுதந்திர வீரர்களை என்ன செய்வோம்? நினைவு கூறுவோம். நினைவு கூறும்போது அவங்க பட்ட பாடுகள் நமக்கு நினைவுல வருமா வராதா? சுதந்திர போராட்ட வீரர்களை நம்ம என்ன செய்யிருக்கோம்? நம்ம நினைவில் வச்சிருக்கிறோம். ஆமா இல்லைங்களா? நாம மட்டுமல்ல, உலகத்துல ஒவ்வொரு நாட்டிலையும் இப்படிப்பட்ட தேசத்துக்காக மரித்தவர்கள், தேசத்துக்காக பாடுபட்டவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? இருக்கிறாங்க. அந்தந்த நாட்டுடைய புரட்சிகள், அந்தந்த நாட்டுடைய வரலாறு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இப்ப நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இறந்திருக்கிறாங்க. சுதந்திரத்துக்காக போராடி எத்தனை பேர் இறந்திருக்காங்க நமக்கு தெரியும். ஏனென்றால் வருஷம் வருஷம் அவங்க என்ன செய்யறோம்? சுதந்திர தியாகிகள், சுதந்திர வீரர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வோம்? இது பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி இயேசு யூதரா இருக்கிறதுனால அந்த நகரத்துடைய சரித்திரம் யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். அவர் எண்ணத்துல இருக்கு, அவர் நினைவில் இருக்கு. எந்த யூதனும் இப்ப நான் சொல்ல போற சம்பவத்தை என்ன செய்ய மாட்டான்? மறக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. இப்ப கள்ளக்குறிச்சியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம்? கள்ளச்சாராயம் குடிச்சு, விஷசாராயம் குடிச்சு 68 பேர் சொல்றாங்க. இன்னும் 25 பேர் சீர்சா இருக்காங்களா ஐசியில? எங்க போய் எந்த எண்ணிக்கையில் நிக்க போகுதுன்னு தெரியல. இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா? இது மறக்க முடியாத ஒரு காரியம் தான். இது ஞாபகம் வரும்போது அந்த ஆட்சியில அது நடந்துச்சு, இந்த ஆட்சியில இத்தனை பேர் செத்தாங்க, இப்படிலாம் ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த காரியங்கள், அந்த சம்பவங்கள் அவங்க மனதில் என்ன செஞ்சிருக்கு? ஒரு வடுவாய் இருக்கு. இப்ப யூதர்களுக்கு இங்க நடந்த சம்பவம் தெரியும். என்ன சம்பவம்னா, பாபிலோன் ராஜா சிதேக்கியா ராஜா, யூதாவுடைய ராஜா காலத்துல அவர் என்ன செஞ்சிட்டாரு? நிறைய பேர்த்த அடிச்சு நொறுக்கி தேவாலயத்தை எல்லாம் இடிச்சிட்டு பாபிலோனுக்கு ஜனங்களை கூட்டிக்கிட்டு போயிட்டான். அங்க போன பிறகு மறுபடியும் வர்றான். இதுல கொள்ளக்கார கும்பல் சில பேர் என்ன செய்யறாங்க? வர்றாங்க. அப்ப இந்த ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் சேர்ந்து அவங்களோட போராடுறாங்க. எங்கள் தேவன் இந்த தேசத்தை, இந்த பட்டணத்தை எதிரிகள் கையில் இருந்து தப்பி விப்பார் என்று போராடுறாங்க. சண்டை போடும்போது அந்த கொள்ளக்கார கும்பல் என்ன செய்யுது? அங்க இருக்கிற ஆண்களையும் பெண்களையும், விசேஷமாக கர்ப்பிணி பெண்களை நிறைய பேத்த எங்க கொண்டு போறான்? இந்த செங்குத்தான இடத்துக்கு கொண்டு போறான். புரியுதா? ஏன் பிசாசு இயேசு கொண்டு போய் அங்க வச்சான் தெரியுமா? இதை அவருடைய நினைவில வருவதற்காக. அவர் நினைவில் என்ன செய்யணும்? இந்த சம்பவம் வரணும். அங்க கொண்டு போய் வச்சு அவன் சொன்னா, உங்க கடவுள் உங்களை தப்பி வைப்பாரு சொன்னீங்கல்ல, இப்ப எப்படி உங்களை தப்பி வைக்கிற பார்க்கணும்? மேல இருந்து ஒருத்தனா தள்ளி போடுவான். அங்க இருந்து அந்த செங்குத்தான பாறைகளை கீழே அந்த பட்டணம் கட்டுவதற்கு தோண்டி எடுக்கப்பட்ட கல்குவரைன்னு வச்சுக்கோங்களேன். கல்குவரை நீங்க பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கும் அதெல்லாம்? அந்த மாதிரி ஒரு இடம். அங்க இருந்து பெண்கள் கீழே விழுகும் போது கர்ப்பிணி பெண்கள் பாறையை குத்தி கிழிச்சிருமாம். அப்படியே குழந்தையெல்லாம் வெளியே கிடக்குமா. அப்ப அவங்க வாழ்க்கையில அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? மறக்க முடியாத ஒரு இடம். அவங்க யூதர்கள் ஒரு நாள் அந்த இடத்தை என்ன செய்ய மாட்டாங்க? மறக்கவே மாட்டாங்க. அந்த இடத்துக்கு இயேசு கொண்டு போய் நிறுத்தலாம் பிசாசு. இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சு பார்க்கும் போதெல்லாம் அங்க உயர்வான இடத்துல நான் கீழே குதிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிருவீங்க. ஏன்னா அவருடைய எண்ணத்தை, அவர் ஏற்கனவே அந்த 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 சம்பவம் இவருக்கு தெரியும். அவர் நினைவில் இருக்கிற காரியங்கள் என்ன சொல்ல வர்றான் பிசாசு? அப்பொழுது அவர்களெல்லாம் கீழே விழுந்து செத்தார்கள், தள்ளிவிட்டு செத்தாங்கல்ல, அவங்களையெல்லாம் பிதாவாகிய தேவன் காப்பாத்தல. அப்ப நீ குதிச்சுல என்ன செஞ்சிருவ? நீயும் இதான் இவன் மனசுல இருக்க எண்ணம். ஆனா வசனத்தை காட்டுறான், உன்னை குறிச்சு சொல்லி இருக்கிறதே அப்படின்னு. அப்ப இந்த சோதனை எப்படிப்பட்ட சோதனை? ஆத்துமாவில சோதனை, அத எண்ணங்களில சோதனை. எண்ணங்களில சோதனை. நம்முடைய எண்ணங்களை சில சோதனைகள் என்ன செய்வான்? பிசாசு கொண்டு வருவான். மறந்த சம்பவம்லாம் நினைவுபடுத்துவான். நல்ல விஷயம் நினைவுபடுத்த மாட்டான். கசப்பான சம்பவங்கள் இருக்கும்ல,
அந்த சம்பவங்களையே நம்ம மைண்ட்ல மறுபடியும் 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 கொண்டு வந்து போடுவான். அந்த கசப்பை மாறுவதற்கு நிறைய காரியங்கள் கர்த்தர் செஞ்சிருப்பாரு. அதுல சில யாவகம் இருக்கு, பல யாவகம் இருக்காது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இதயத்தின் கசப்பு இதயத்துக்கே தெரியும், அந்நியன் அதற்கு உடந்தை ஆகான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவரை அவருடைய ஆத்துமாவில ஒரு சோதனையை பிசாசு கொண்டு வந்து நிறுத்தி நடந்தா அந்த தேவாலயத்தினுடைய உப்பரிகை மேல் நிறுத்தி குதியும். ஏன்னா அந்த இடம்தான் ஒரு காலத்துல யூத பெண்களையும் ஆண்களையும் கர்ப்பிணி தாய்மார்களையும் நிறமாத கர்ப்பிணி பெண்களை மேலிருந்து என்ன செஞ்சு விட்டான், அந்த கொள்ளைக்கார கூட்டம் தள்ளி விட்டு பாறையை வகுத்துல கிழிச்சு நிறைய பெண்கள் செத்து போயிட்டாங்க. அவங்களெல்லாம் காப்பாத்த கடவுள் உன்னை காப்பாத்த போறாரா? நீயும் குதிய. விலங்குதான் சொல்றவங்களுக்கு மாறிய பாக்குறீங்களா? புரியுதா? இது ஆத்மாவில வந்த சோதனை. இன்னைக்கு நம்முடைய ஆத்மாவில என்ன வரலாம்? சில சோதனைகள் வரலாம். ஏசு அதுக்கு என்ன பதில் சொன்னாரு? ஜெயிச்சாரு. ஆமா, பரீட்சை பாதான்னா சோதிக்காதன்னு இருக்கு. சரியான மூல பாஷையில மொழிபெயர்ப்பு என்னது? சோதிக்காத. ஏன்னா அவனுக்கு பேரே என்ன? சோதனைக்காரன். உன் தேவனாகிய கர்த்தரை பரிசித்து பாராய்மை இருப்பாயாக. சோதிக்காத நீயே, சோதிக்காத, டெஸ்ட் வைக்காத நீயே, சோதிக்காத. சொல்லுவாங்களே, நீ வேற சோதனையா இருக்கு, இன்னைக்குன்னு சோதனையா கரண் இல்லாம போச்சு, இன்னைக்குன்னு சோதனையா தண்ணி வராம போச்சு. இன்னைக்கு நமக்கு சோதனை இது மாதிரி தான் வரும். துணி காய போட்ட உடனே மழை வரும். சோதனையா மழை வந்துருச்சு. மழை இல்லாம அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 4 துணி காயணுமாமா, அதுக்குள்ள என்ன வந்துருச்சா? மழை வந்துருச்சா? இதுக்கு இருக்கிற இது பாருங்களேன், இதுக்கு இருக்கிற கவலை அப்படி. இதுதான் சோதனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, ஆத்துமாவில் சில வேளை பிசாசு என்ன கொண்டு வருவான்? சோதனை கொண்டு வருவான். உன் தேவனாய் கர்த்தர் என்ன செய்யாத? பரிசுத்தவா, சோதிக்காத, சோதிக்காத. யாக்கோபு 1:12 பார்க்கிறோம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இயேசு சகித்தார், சோதனையில வெற்றி பெற்றார். நீங்கள் நானும் வெற்றி பெறுவோம். அல்லேலூயா, வெற்றி பெறுவோம். நீங்க விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசித்தால் தேவ மகிமை என்ன செய்வீங்க? காண்பீங்க. அப்ப இயேசுக்கு 2வது சோதனை எப்படிப்பட்ட சோதனை? ஆத்துமாவில சோதனை. முதல் சோதனை இது சரீரத்துல சோதனை, 2வது ஆத்துமாவில சோதனை. ஏன்னா ஒரு மனிதனுக்குள்ள 3 இருக்கு, ஒரு மனுஷனுக்குள்ள 3 இருக்கு: சரீரம், ஆத்துமா, ஆவி. சரிங்களா? சரீரம் கண்ணுக்கு தெரியும், ஆவியும் ஆத்துமாவும் என்ன செய்யாது? கண்ணுக்கு தெரியாது. ஆத்துமா என்ற எண்ணங்கள் அது நமக்கு மூளைக்கும் இதயத்துக்கு சம்பந்தப்பட்டது. ஆவி, இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, எனக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறனால தான் கையாட்டுறேன், காலாட்டுறேன். இந்த வாய் திறந்தா என்ன வருது? காத்து மூலியமா வார்த்தை வருது. அப்போ எனக்குள்ள என்ன இருக்கு? ஆவி இருக்கு. பக்கம் சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, நம்ம இருக்கோம். அங்க போன ஆவி இருக்கு, இங்க போன ஆவி இருக்கு. அட மூதேவி, நீயே ஒரு ஆவிதான், நீயே ஒரு ஆவிதான். நீயே ஒரு ஆவியா இருக்கும் போது உன்னை பிடிக்கிறதுக்கு எந்த ஆவி வரணும்? சில சொல்லுவாங்க காத்தும் கருப்பு. எங்க வீட்டில் என்ன இருக்கு? காத்து. எல்லா வீட்லயும் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? எல்லா வீட்லயும் காத்து கருப்பு இருக்கு. கருப்புன்னா இருட்டு. இருட்டு இல்லைன்னா தூங்க முடியாது, காத்து இல்லைன்னா செத்து போயிடுவோம். இப்போ நம்ம வீட்டில் எல்லாரும் இருக்கு, என்ன இருக்கு? காத்து இருக்கு, கருப்பு இருக்கு. இன்னும் யாராவது சொன்னாங்கன்னு சொல்லுங்க, உனக்கு இப்பதான் தெரியுமா என் வீட்டில் ரொம்ப நாளா காத்து கருப்பு இருக்கு. அவங்க நினைக்கிறது, அவங்க ஒரு ஐடியாவை சொல்றாங்க. நாம தான் காத்து, நம்மளை சுகமா தூங்க வைக்கிறது கருப்பு. கருப்புனா இருட்டு. ஆண்டவர் அந்த காரியத்தை என்ன செய்ய நமக்கு நியமித்து கொடுத்தார். சரிங்களா? இன்னைக்கு ஜெப வியாபாரிகள், போதக வியாபாரிகள் தங்களை வசப்படுத்திக் கொள்ள, ஜனங்களை வசப்படுத்திக் கொள்வதற்காக வசனத்தை திருப்பி திருப்பி மாத்தி பேசுறாங்க. சரிங்களா? இப்ப 2வது ஆண்டு வந்த சோதனை ஆத்துமாவில வந்த சோதனை. 3வது சோதனை பாருங்க, 8ஆம் வசனம். அப்பவும் விடல, மறுபடியும் பிசாசு. இப்ப முதல் சோதனை காரணம் வந்துச்சு, 2வது அவன் பேர் எப்படி வருது? பிசாசு. வாசிங்க. கொண்டு போய்
சொன்னான். சகல ராஜ்யங்களையும் அவைகளுடைய மகிமையும் அவருக்கு காண்பித்து சகல ராஜ்யங்களை காட்டுறான். அவன் மேன்மை காட்டுறான். இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு 2024 6வது மாசம் என்ன தேதி? 28ஆம் தேதியா? 28வது. இன்னைக்கு உலகம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோ, விஞ்ஞான ரீதியில முன்னேறி இருக்கோ, இதுதான் மகிமை. உலக ராஜ்யம் இதெல்லாம் மகிமை. இது வரைக்கும் இயேசுவை காட்டிட்டானா. இந்த தேதி வரைக்கும் எல்லாம் காமிச்சு ஒரே ஒரு நிபந்தனை, சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டீங்கன்னா இதெல்லாம் என்ன செஞ்சிடறேன்? கொடுத்துட்றேன். இந்த மொழிபெயர்ப்பு தப்பா இருக்கு மூல பாஷையில. ஏன்னா இப்ப இயேசு எப்படிப்பட்டவர் என்று பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவர் தேவகுமாரன் என்று பிசாசுக்கு தெரியும். இப்ப மோடி இருக்கிறார் வச்சுக்கோங்களேன், நம்ம நாட்டுடைய பிரதமர் இருக்கிறாரு. பிரதமர் கிட்ட போய் ஒரு வார்டு கவுன்சிலர், நீங்க என்னை சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிடுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது நடக்கிற விஷயமா? இல்ல இவர் அப்படி கேட்க தான் முடியுமா? காலில் வந்து கும்பிட்டா எல்லாம் கொடுத்து கேட்க முடியுமா? முடியாது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சாஷ்டாங்கம் எங்க இருக்கு, அப்படியே தண்டம் விட்டு பண்ணிடுறது. கும்பிட்டீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துற அப்படின்னு அந்த அர்த்தம் இல்லை. அது மூல பாஷையில் எப்படி இருக்கான், நீ என்னை பார்த்து ஒரு சல்லிட்டு மட்டும் அடிச்சிரு போதும். ஏன்னா ஆண்டவர் எப்படிப்பட்டவன் பிசாசுக்கு நல்லாவே தெரியும். பிசாசு தெரியும் ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன், வானமும் பூமியும் அவரை கொல்ல முடியாத தேவன். ஒரு சிலைக்குள்ளையோ, ஒரு வேலுக்குள்ளையோ, ஒரு கம்பத்துக்குள்ளையோ, ஒரு போட்டாவுக்குள்ளையோ இயேசுவை என்ன செய்ய முடியாது? அடைக்க வைக்க முடியாது. தெய்வத்தை அடைக்க வைக்கவே முடியாது. சரிங்களா? அவ்வளவு பெரிய தேவன் என்று யாருக்கு, உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவன் ஒரு காலத்துல ஆண்டவரோடு இருந்தவன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியும். தெரிஞ்சதுனால நீ காலில் விழுந்து கும்பிட சொல்லியிருக்க மாட்டான். என்ன சொல்லிருப்பான்? என்னை பார்த்து ஒரு சல்யூட் அடிச்சாலே போதும். இப்ப வந்து தமிழக முதலமைச்சர் இந்த வழியா வர்றாரு, இப்ப நீங்க நிக்கிறீங்க, உங்களை பார்த்து மா வணக்கம்மா அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன பார்த்து வணக்கம் சொல்லிட்டாரு, என்ன பார்த்து சல்யூட் அடிச்சாரு, எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? படி வேண்டிங்களா? அந்த மாதிரி தான் பிசாசுக்கு ஆண்டவருக்கு இருக்கிற அந்த இதுதான். கால விழுந்து கும்பிட்டு சொல்லல, என்னை பார்த்து ஒரு சல்யூட் மட்டும் அடி. ஹோட்டல்களுக்கு போகும்போது வெளியே நிற்பாங்க சில பேர், சில ஜவுளிக்கடையில் போகும்போது பெண்கள் இருப்பாங்க, வாங்க சார் வணக்கம் சார் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த தான் லைட்டா ஒரு இது மட்டும் படும். அதுல அவனுக்கு பெருமை. இயேசுவே எனக்கு பார்த்து என்ன செஞ்சிட்டாரு? என்னைய சல்யூட் அடிச்சிட்டாரு, என்ன வணக்கம் சொல்லிட்டாரு. இந்த பெருமை தான் தவிர இயேசுவை நீ விழுந்து கும்பிடுன்னு என்ன அந்த இடத்து மூல பாஷையில அது கிடையாது. இது எப்படிப்பட்ட சோதனை தெரியுமா? ஆவியில வந்த சோதனை. ஆவியில வந்த சோதனை. வணக்கம் செலுத்து. இப்ப என்ன ஆகுது? சரீரம், ஆவி, ஆத்மா மூன்று இணைஞ்சது ஆவி. ஆவியை பார்த்து என்ன செய்ய? எனக்கு ஒரு சல்லிட்டு அடி அல்லது விழுந்து கும்பிடு. கும்பிட்டு அவனுக்கு என்ன கிடைக்க தருவேன்? இந்த எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன். டே அப்பா, ஆதாம் கிட்ட கொடுத்தாரு, எல்லாமே ஆண்டவர் கொடுத்தார். இந்த பூமி உனக்கு தருகிற, வானத்தை நான் வச்சுக்கிறேன், பூமி என்ன செஞ்சுக்கோ, ஆண்டு அனுபவித்துக்கொள், எல்லாம் உனக்கு கீழ்ப்பிடிஞ்சிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அவங்கிட்ட ஏமாத்தி வாங்கின பொருள் தான் இதெல்லாமே. அவங்கிட்ட ஏமாத்தி வாங்கிட்டான். ஒரு முறை சீசர்கிட்ட ஏன் சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. அப்ப உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு. சரிங்களா? பிசாசு தான் உலகத்தின் அதிபதி. அந்த அதிகாரத்தில் சொல்றான், எனக்கு கொடுக்க அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒருத்தர்கிட்ட என்ன செஞ்சிட்டேன்? நான் வாங்கிட்டேன், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, கையடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால இது நான் உங்களுக்கு தர்றேன், என்னை பார்த்து ஒரு வணக்கம் மட்டும் சொல்லிரு. அப்படி சொல்லும் போது ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு? கோபம் வந்து என்ன செய்யறாங்க? அப்பாலப்போ சாத்தானே, கர்த்தரை அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்றும் எழுதியிருக்கிறதே. மறுபடியும் வசனத்தை விட்டு அவர் போகவே, வசனத்தை வச்சியே பிசாசி கர்த்தர் என்ன செய்தார்? ஜெபித்தார். இங்க 3 மணி நேரம் ஜெபம் பண்ணாரா?
40 நாள் உபவாசம் இருந்தாரு. உபவாசம் முடிச்சோன்னா பிசாசு சோதனைக்காரன் வர்றான். இப்ப பிசாசோட தர்க்கிப்பு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எதை வச்சு ஜெயிச்சார் ஆண்டவர்? வசனத்தை வச்சு, வார்த்தை வச்சுதான். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் பிசாசை ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. சில பேர் எதுக்கு எடுத்தாலும் ஜபம் 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 ஜபம். ஜபம் முக்கியம் தான், ஜபம் மட்டும் முக்கியம் இல்ல, வேத வாக்கு நமக்கு அவ்வளவாக முக்கியம். அல்லேலூயா. வார்த்தை வச்சு ஆண்டவர் என்ன செய்தார்? பிசாசியை ஜெயித்தார். ஆனா அப்பவும் பாருங்க, அவன் பிசாசான் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து என்ன செய்தார்கள்? பணிவிடை செய்தார். நீங்க லூக்கால பாத்தீங்கன்னா சில காலம் இயேசு விட்டு பிரிந்து போனானா. அதை வாசிங்களேன். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரமா? சில காலம் சோதனையெல்லாம் முடித்து கொண்டு சில காலம் இயேசு விட்டு போனான் இருக்கு. நாலாம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு போனான். அப்ப என்ன அர்த்தம்? மறுபடியும் வருவான்னு அர்த்தம். கொஞ்ச நாள் விட்டு போயிருக்கான், மறுபடியும் என்ன செய்வான்? வருவான். நமக்கு சோதனை உன்னோட என்ன செய்யறதில்ல, முடிந்து போகிறது இல்ல. ஒரு சோதனை தீரும், மறுபடியும் இன்னொரு சோதனை வரும். ஒரு சோதனை போகும், இன்னொரு சோதனை வரும். இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் நமக்கு சோதனை இருக்குதான் செய்யும். ஆனா இயேசு பிசாசை வார்த்தை கொண்டு ஜெயித்தார், வசனத்தை கொண்டு ஜெயித்தார். நீங்கள் நானும் ஜெயிக்க பிறந்தவர்களாக இருக்கிறோம். சரிங்களா? இங்க சில காலம் இயேசு விட்டு அவன் சோதனையெல்லாம் முடிச்சுட்டு தான் போனான். சில காலம் விலகினான். ஏன் சொல்றாரு? தனக்கு கொஞ்ச காலம் இருக்குதுன்னு அறிந்து கொர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுத்தி வகை தேடுறான். அவனுக்கு தெரியும் கொஞ்ச காலம் தான் எனக்கு டைம் கொடுத்துருக்காரு ஆண்டவர், அதுக்குள்ள நிறைய பேத்த பிடிச்ச வாயில போட்டுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறான். நம்ம நினைக்கிறோம் 70 வருஷம் வரைக்கும் என்னை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. சில பேர் 90 வருஷம் வரைக்கும் என்னை ஒருத்தர் டச்சு கூட என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பிசாசுக்கு தெரியும் கொஞ்ச காலம் தான் இருக்க போறோம். அந்த காலம் எவ்வளவு காலம் நமக்கு தெரியாது. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற காலம் கடவுளுக்கு பயன்படுவோம். அல்லேலூயா. நமக்கு எத்தனை காலம் கொடுத்திருக்க நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. கிடைச்சிருக்கிற காலம் ஆண்டவருக்காக என்ன செய்வோம், பயன்படுவோம். பயன்படுவோம். அவருக்காக நாம பயன்படுவோம், நமக்காக அவர் பயன்படுவார். அல்லேலூயா. கொடுங்கள், உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்க. நீங்க எந்த அளவுல நீங்க செய்ய நினைக்கிறீங்களோ அந்த அளவுல கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், செய்வார். சரி, இப்ப அந்த பிசாசு நீ கும்பிட்டீனா எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன் சொன்னார் பாத்தீங்களா? இப்போ ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லி நீங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாய்ச்சி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். கொலோசியர் 1:16. சீக்கிரம் வாசிங்க. 1:16. எடுப்பா எடுப்பா. ஏனென்றால் ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா அப்போஸ்தலன் பவுல் கொலோசை பட்டணத்துக்கு சொல்லுகிறாரு. ஏனென்றால் அவருக்குள், எவருக்குள், இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும், நீங்க பார்க்காதத எல்லாம் யாருக்குள்ள உண்டாக்கப்பட்டது, அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் உண்டாக்கப்பட்டது. பரலோகத்துள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களுமான சகல வஸ்துக்களும் சிங்காசங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்ப அவன் பிசாசு சொன்னா, என்னை கும்பிட்டுட்டீங்கன்னா இந்த உலகம் அனைத்தையும் நான் உங்களுக்கு என்ன செய்றேன், தர்றேன்னு சொன்னான்ல. இப்ப அதெல்லாம் யாருடையது, ஆண்டவருக்குரியது. ஆண்டவருக்கு ஒண்ணு சொந்தம்னா உங்களுக்கு எனக்கு சொந்தம். அல்லேலூயா. உங்க அப்பாவுக்கு ஒரு பொருள் சொந்தம்னா அது உங்களுக்கு தானே சொந்தம். உங்க தாத்தாவுக்கு ஒரு பொருள் சொந்தம்னா ஆட்டோமேட்டிக்கா தாத்தா சொத்து பேர பிள்ளைகளுக்கு வந்துருதுல்ல. அப்ப இயேசுவுக்கு எதெல்லாம் சொந்தமோ அது நமக்கு சொந்தம். நீங்க அதை உரிமை பாராட்டணும்.
உரிமை பாராட்டணும். உரிமை பாராட்டம் இருந்தா நீங்க அந்நீரை போல என்ன செய்வீங்க? அந்நீரை போல காணப்படுவீங்க. உரிமை பாராட்ட வேண்டும். சகலமும் அவருக்கென்றும் அவருக்காகவும் என்ன செய்யப்பட்டது? சிருஷ்டிக்கப்பட்டது. 17ஆம் வசனம். அவர் எல்லாவற்றுக்கும் முந்தின ஆனவர், எல்லாம் அவருக்குள் எப்படி இருக்கு? நிலைத்திருக்கிறது. 18ஆம் வசனம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். இதான் சபை. சரீரமாகிய சரீரத்துக்கு, இந்த சபைக்கு யாரு தலை? அவரே தலை. அப்ப இதுக்கு மட்டும், இப்ப நீங்க குளிக்க போகும்போது இதுக்கு மட்டும் ஒரு சோப்பு, உடம்புக்கெல்லாம் சோப்பு போடுவீங்களா? இல்ல இதுக்கு ஒரு தண்ணி, இதுக்கு தண்ணி ஊத்துவீங்களா? நான் முன்னாடி எல்லாம் பார்த்துருக்கேன். நம்ம ஊருக்குள்ள அந்த பழைய சர்ச்சில் இருக்கும் போது பார்த்துருக்கேன். சில வேளை காலையில் நேரத்தில் பெண்கள் தலை மட்டும் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, உடம்பு குளிக்க மாட்டாங்க. முடிய மட்டும் தண்ணிக்குள்ள போட்டு அதுக்கு மட்டும் சீக்காயோ கரம்பையோ ஏதோ ஒரு போட்டு சாம்புக்கும் போட்டு குளிச்சிருவாங்க. தலை மட்டும் குளியும். அப்ப சில கேட்பாங்க, என்ன குளிக்கலையா? இல்ல நான் வீட்டில் போய் குளிச்சுக்கிறேன். அப்ப இங்க குளிச்சது ஓடையில தலை மட்டும் குளிக்கிறது, வீட்டுக்கு உடம்புல குளிச்சுக்கிறது. இப்படி சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல நமக்கு, சரிங்களா? ஆனா நம்ம என்ன ஒரே நேரத்தில் எல்லாம் குளிச்சா நமக்கு எப்படி இருக்கும்? அது குளிச்ச மாதிரியே இருக்கும். சரி, இங்க தலை, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல் பரவ இருக்கும்படி அவரே ஆதியும் மருத்துவருந்து எழுந்த முதற் பேருமானவர். 19. அவருக்குள்ளே வாசமாயிருக்கிறது. அல்லேலூயா. சகலமும் அவருக்குள்ளே வாசமா இருக்கிறது. அவர் நமக்குள்ளே வாசமா இருந்தால் அவருக்குள்ள என்னென்ன வாசமா இருக்கோ அதெல்லாம் நமக்குள்ள வாசம் வந்துடும். இதான் ஃபாதர் பாட்டு போறாரு, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரை. விளங்குதுங்களா நான் சொல்றது? எங்க எப்படி வருது பாருங்களேன். அவர் தான், அவருக்கென்றும் அவருக்காகவே எல்லாத்தையும் உண்டாக்கப்பட்டது. 20ஆம் வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இந்த ஆசீர்வாதம் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு என்னதான்? பிரியமா இருக்கிறது என்று சொல்றதுக்கு 21ல முன்னே அந்நீரும் துர்க்கிரியினால் மனதிலே சத்துருவுக்களாய் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவானீர்கள். என்ன ஆயிட்டோம்? ஒப்புரவாயிட்டோம். அவருக்கென்றும் அவருக்காக எல்லாத்தையும் உண்டாக்கினார். ஆதாம் அன்னைக்கு கீழ்ப்படியாம பிசாசு வார்த்தை கேட்டதுனால ஆதாமுக்குரியதெல்லாம் பிசாசுக்குரியதா மாறிடுச்சு. இயேசு பிசாசை ஜெயித்தார். எப்பொழுது? சிலுவையில. தன்னுடைய மரணத்தினால பிசாசை ஜெயித்தபடினால எதையெல்லாம் ஆதாம் வித்துட்டானோ அதெல்லாம் கர்த்தர் மீட்டு கொண்டார். அல்லேலூயா. மீட்டு கொண்டு அது உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். முன்னே நீங்க துர்க்கிரிக்கை உள்ளவர்களும் அந்நீரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது யாராயிட்டீங்க? ஒப்புரவாயிட்டீங்க. அப்படின்னா அவருடைய பிள்ளைகளா நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? மாறிட்டீங்கன்னு பொருள். அருமைக்குரியவர்களே, இப்படியாக ஆண்டவர் ஜெயித்தார். உங்களை என்னையும் ஜெயிக்க வைத்து கொண்டிருக்கிறார். இதுக்கு எத்தனையோ சோதனைலாம் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஜெயிக்காம இங்க யாருமே இந்த இடத்துக்கு வரல. எல்லாமே என்ன செய்யிருக்கீங்க? நிறைய காரியங்களை நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க. எந்தெந்த காரியம் சொல்லி நாங்கள் சொல்ல போகிறது கிடையாது. சாப்பாட்டில் ஜெயிச்சிங்களா? தூக்கத்தில் ஜெயிச்சிங்களா? இல்லை பொருளாதாரத்தில் ஜெயிச்சிங்களா? வேலை செய்கிறதுல ஜெயிச்சிங்களா? எப்படி ஜெயிச்சிங்கன்னு உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறது இல்லை. சிலர் சொல்லுவாங்க, சாப்பாட்டில் என்ன ஜெயிச்சிருக்கியா பார்ப்போம். சில பேர் குடிக்கிறது, ஆப்பை வாங்கி அப்படியே என்ன செய்வேன்? தண்ணி ஊற்றாமல் குடிப்பேன். என்னை ஜெயிக்க முடியுமா? ஜெயிப்பு எதில் பாருங்க. இதான் சில பேர் இதுக்கெல்லாம் போட்டிக்கிட்டு சுற்றுறாங்க. ஆனால் நீங்கள் நானும் நிறைய காரியம் என்ன செஞ்சுருக்கிறோம்? ஜெயிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம் தேவ பலனாலே. அல்லேலூயா. இது வரைக்கும் உங்களை ஜெயிக்க வைத்த கர்த்தர் இனிமேல் உங்களை என்ன செய்வார்? ஜெயிக்க வைப்பார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு பந்தி உங்களுக்கு என்ன செய்வார்? ஆயத்தப்படுத்துவார். இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார், 40 நாள் உபவாசம் இருந்தார். உபவாசம் முடிச்சுன்னு சோதனை வந்தது. 3 விதமான சோதனை. சரீரத்தில், ஆத்மாவில், ஆவியில் 3ஐயும் ஜெயித்தார். இப்போ இந்த 40 நாள் எதை குறிக்கிறது? 3 பேர் சம்மந்தப்பட்டவங்க பார்த்தோம்.
30 வயசுல இயேசு ஞானசானம் வாங்கினார். தெளிப்பு ஞானசானம் இல்லை, அதுக்கு பேர் ஞானசானமே கிடையாது. 30 வயதுலாம் இயேசு தண்ணியில் இறங்கி ஞானசானம் எடுத்தார். எடுத்தோடனே உபாசம் இருந்தார், பிசாசை ஜெயித்தார். இப்போ 2 பிள்ளைகள் ஞானசானம் எடுக்க போகிறாங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாக ஜெபிக்கணும். உங்கள் வாழ்க்கையை முன்னேறி விடாதபடிக்கு, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சத்துருக்கள் போராடுகிற வேலையில் உங்களுக்கு தடை கொண்டு வருகிற சோதனைக்காரனை இயேசுடைய வார்த்தையில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஜெயிக்க போகிறீங்க. ஏனென்றால் சகலமும் அவருக்கென்றும் அவருக்காக உண்டாக்கப்பட்டது. அவர் பரிபூர்ணமாய் நமக்குள்ள என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். அவருடையதெல்லாம் நம்முடையது, அவருடையதெல்லாம் நம்முடையது. இயேசு ஜெயித்தது போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் பெறுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.